ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம 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 ஜெய ராம ஜெய ஜெய ராம களவு கொண்டு கை காசின் அளவறிந்து கற்பூர களப துங்க வித்தார முலை மீதே கலவி இன்பம் விற்பார்கள் அவயவங்களை பாடு கவி தெரிந்து கற்பார்கள் சிலர் தாமே உளமெழுந்த சத்தான உரை மறந்து சத்தான உனை உணர்ந்து கஸ்தூரி மணனாரும் உளம் நெகிழ்ந்து அசத்தான உரை மறந்து சத்தான உனை உணர்ந்து கஸ்தூரி மணனாரும் உபய பங்கயத்தாளில் அபயம் என்றுனை பாடி உருகி நெஞ்சு சற்றோதில் இழிவாமோ உபய பங்கயத்தாளில் அபயம் என்றுனை பாடி உருகி நெஞ்சு சற்றோதில் இழிவாமோ பாடி உருகி நெஞ்சு சற்றோதில் இழிவாமோ பாடி உருகி நெஞ்சு சற்றோதில் இழிவாமோ அளவில் வன்கவிச்சேனை பரவ வந்த சுக்ரீவன் அரசுடன் கடல் தூளி எழவே போய் அளவில் வன்கவிச்சேனை பரவ வந்த சுக்ரீவன் அரசுடன் கடல் தூளி எழவே போய் அடல் இலங்கை சுட்டாடின் நிசிச்சரந்த சக்ரீவன் அறவோர் அம்பு தொட்டார்தம் மருகோனேன் அடல் இலங்கை சுட்டாடி நிசிச்சரந்த சக்ரீவன் அறவோர் அம்பு தொட்டார்தம் மருகோனேன் வளரும் அந்தரச்சோலை மிசை செறிந்த முற்பாலை வனகர் கொம்பினை தேடி ஒரு வேட வளரும் அந்தரச்சோலை மிசை செறிந்த முற்பாலை வனகர் கொம்பினை தேடி ஒரு வேட வேட வடிவு கொண்டு பித்தாகி உருகி வெந்தர கானில் மரவர் குன்றினில் போன பெருமாளே வேட வடிவு கொண்டு பித்தாகி உருகி வெந்தர கானில் மரவர் குன்றினில் போன பெருமாளே கானில் மரவர் குன்றினில் போன பெருமாளே உளம் நெகிழ்ந்து அசத்தான உரை மறந்து சத்தான உனை உணர்ந்து கஸ்தூரி மணனாரும் உபய பங்கயத்தாளில் அபயம் என்றுனை பாடி உருகி நெஞ்சு சற்றோதில் இழிவாமோ உருகி நெஞ்சு சற்றோதில் இழிவாமோ வேட வடிவு கொண்டு பித்தாகி உருகி வெந்தர கானில் மரவர் குன்றினில் போன பெருமாளே கானில் மரவர் குன்றினில் போன பெருமாளே கானில் மரவர் குன்றினில் போன பெருமாளே. வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். தற்பொழுது கேட்ட களவு கொண்டு என துவங்கும் பொது திருப்புகழில் அளவில் வன் கவிச்சேனை பரப வந்த சுக்ரீவ அரசுடன் கடல் தூளி எழவே போய் அடல் இலங்கை சுட்டாடி விசிஷரன் தசக்ரீவம் அற ஓர் அம்பு தொட்டார் தம் மருகோனே என்கிற வரியிலே ராமாயண குறிப்பை சொல்லுகிறார். கணக்கிட முடியாத வன்மை வாய்ந்த குரங்கு படைகள் பறந்து சூழ்ந்து வர சுக்ரீவன் என்னும் குரங்கு அரசனுடன் கடல் தூசிப்படும்படி சென்று பகைக்கிடமாயிருந்த இலங்கை நகரை சுட்டு போர் புரிந்து அரக்கனாகிய ராவணனுடைய 10 கழுத்தும் தரைகளும் அற்று விழ ஒரு ஒப்பற்ற அம்பை செலுத்தியவரான ஸ்ரீ ராமனாம் திருமாலின் மருகனே என்கின்றார். 2ஆம் நாள் மாலை போர் முடிவில் ராவணன் பெரும் சினம் கொண்டு வந்து போர் செய்து மகுடம் இழந்து ஸ்ரீராமர் இன்று போய் நாளையவா என்று அனுப்பினார் என்று சென்ற பதிவிலை பார்த்தோம். இது நடந்தது 2ஆம் நாள் மாலை. அதற்குள் முதல் நாள் யுத்தத்தை வால்மீகி என்ன சொல்கிறார் என்பதை சிறிது பின்னோக்கி பார்த்து தொடர்வோம். முதல் நாள் யுத்தத்தில்
பகல் முழுவதும் வானர சேனைகள் தாக்க அரக்கர்களால் தாங்க முடியவில்லை. பொழுது சாய்ந்ததும் அரக்கர்களுக்கு வீரியம் அதிகமாக வானரர்களை தாக்குகிறார்கள். வானரர்களுக்கு கண் தெரியாததால் தடுமாறினர். உடனே ராமர் அக்னி ஜுவாலை போன்ற பானத்தை விட அந்த ஒளியில் வானரர்கள் மீண்டும் தாக்க அரக்கர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள். மகாபாரத யுத்தம் பகலில் மட்டும்தான் நடந்தது. ஆனால் ராமாயண யுத்தம் பகலிலும் இரவிலும் நடந்தது. ராவணன் சீதையை பெற உபாயம் கருமாறு கேட்க மகோதரன் மருத்தன் என்னும் அரக்கனை மாய ஜனகனாக மாற்றி அந்த மாய ஜனகனை கொண்டு இணங்க செய்யலாம் என்று உபாயம் கூறுகிறான். சீதையிடம் முதலில் ராவணன் சென்று பலமுறை குறையிறந்து பேசுகிறான். சீதை அவனை துரும்பு என இகழ்ந்து பேசுகிறாள். ராவணன், உன் கொழுனனின் வீரத்தில் பெரு நம்பிக்கை கொண்டு இராதே, நான் அயோத்திக்கு விதலிக்கும் வீரர்களை அனுப்பியுள்ளேன் என்று அச்சுறுத்துகிறான். அப்பொழுது மகோதரன் மாயா ஜனகனை பற்றி கொண்டு வருகிறான். அதை கண்ட சீதை அழுது அரற்றுகிறாள். ராவணன் பெரும் செல்வத்தை ஜனகனுக்கு தருகிறேன் என்று ஆசை காட்டி இணங்குமாறு வேண்டுகிறான். சீதை ராவணனை கடிந்து கூற ராவணன் சினம் கொண்டு சீதையை கொல்லச் செல்லுகிறான். மகோதரன் ராவணனை தடுத்து ஜனகர் கூறினால் சீதை கேட்பாள் என்று கூறி மாயா ஜனகன் மூலம் சீதைக்கு அறிவுரை கூற செய்கிறான். அஜனகன் தன் உண்மையான தந்தை அல்லன் என்று ஐயம் கொண்டு வெறுத்து கூறுகிறாள். ராவணன், இவன் ஜனகன் அல்லன் என்னை நீ எண்ணுவதால் இவனை நான் கொன்று விடுகிறேன் என்று கூற மகோதரன் அவனை தடுத்து நிறுத்துகிறான். அப்பொழுது கும்பகர்ணன் இறப்பால் வானரங்கள் செய்த பேரொலி ராவணன் காதிலே விழுகிறது. அதனால் அவன் கலங்கி இருக்கும் பொழுது தூதுவர் கும்பகர்ணனது மரணத்தை தெரிவித்தனர். அது கேட்ட ராவணன் அவல புலம்பலும் சினமும் கொண்டு சீதை விட்டு போகின்றான். மகோதரன் மாய ஜனகரை சிறையில் அடைக்கச் சொல்லிவிட்டு வெளியேறுகிறார். திரிசடை மாயா ஜனகர உண்மையை சீதைக்கு சொல்லுகிறாள். சீதை துன்பம் நீங்கி மகிழ்கிறாள். கும்பகர்ணன் இறந்தமையை கேட்டு அழுது அரற்றி சீதை இருக்கும் அசோகவனம் விட்டு போன ராவணன் தன் தம்பியை காக்க முடியாது சாகவிட்ட அரக்கர்களை பார்த்து சினந்து பலவாறு பேசுகிறார். பிறகு போருக்கு வந்த அதிகாயனை லக்ஷ்மணர் பிரம்மாஸ்திரத்தால் கொல்கிறார். அவனது மரண செய்தி கேட்ட ராவணனும் தாயாகிய தானியமாலியும் வருத்தம் சினம் அதிர்ச்சி அடைந்து புலம்புகிறார்கள். பிறகு இந்திரஜித் தன் தம்பியாகிய அதிகாயனை கொன்ற லக்ஷ்மணனை கொல்வேன் என்று வஞ்சினம் கூறி பல்வகை படையுடன் போர்க்கோலம் பூண்டு போர்க்களம் சேர்ந்தார். சுக்ரீவனுடன் லக்ஷ்மணர் இந்திரஜித்தை எதிர்க்கிறார். பிறகு தனியே எதிர்க்கும் பொழுது நாகாஸ்திரத்தை ஏவியதும் ஸ்ரீராமர் படையினர் மயங்கிய நிலையிலே இருக்கும் பொழுது கருடன் வந்து ஸ்ரீராமரை துதித்து நாகபாசத்தை நீக்குகிறார். லக்ஷ்மணர் முதலியோர் வெறித்து எழுந்தார்கள். இந்திரஜித் மாயாஜாலங்கள் செய்து போர் புரிகிறான். பிரம்மாஸ்திரத்தினால் லக்ஷ்மணரையும் படையையும் சாய்க்கிறார். ஜாம்பவான் மொழிப்படி ஹனுமார் மருந்து கொண்டு வர சென்று பலவித அனுபவங்களை பெற்று மருந்து மலையே கொண்டு வந்து விடுகிறார். போர்க்களத்தின் நேரதாக மருந்து மலை வந்தவுடன் அதன் காற்றுப்பட்ட அளவிலே அனைவரும் உயிர் பெற்று எழுகிறார்கள். ஹனுமார் மீண்டும் அந்த மலையினை அதன் இருப்பிடத்திலேயே கொண்டு சென்று வைத்துவிட்டு வருகிறார். ராமநாதியர் மகிழ்கிறார்கள். போர்க்களத்தில் இருந்த அரக்கர் பிணங்களை மருத்தனை கொண்டு ராவணன் அப்புறப்படுத்தி கடலை போட்டு விட்டதால் அவர்கள் பிழைக்க வழியின்றி போய்விடுகின்றது. இந்திரஜித் விட்ட விஷ்ணு அஸ்திரம் லக்ஷ்மணரை ஒன்றும் செய்யாமல் போகிறது. சிவன் படையை இந்திரஜித் விடுகிறார். விபீஷணர் சொற்படி லக்ஷ்மணனும் சிவன் படையை விடுகிறார். உடனே அது தாங்க முடியாமல் இந்திரஜித் ராவணனிடம் போகிறார். பின் இந்திரஜித் செய்த நிக்கும்பல யாகத்தை குலைத்து போர் செய்து தேரிழந்து இந்திரஜித்தன் ஊர் திரும்புகிறார். தந்தை சந்தித்து ராமலக்ஷ்மணர் பரம்பொருள் என அறிவித்து சீதையை விட்டுவிட வேண்டுகிறார். மறுத்துரைத்த ராவணனிடம் பொறுக்கும்படி வேண்டி போருக்கு புறப்படுகிறான். மீண்டும் லக்ஷ்மணனை எதிர்க்கிறான். அற்புதமான போர் செய்கிறான். சீதையை புஷ்பக விமானத்தில் ஏற்றி வந்து போர்க்களத்திலே ராமலக்ஷ்மணர் வீழ்ந்து கிடப்பதை காட்டுமாறு பணிக்கிறார். அங்கனம் போர்க்களம் போன்ற சீதையின் கொடிய துயரை சீதை தெளிந்து துன்புற்று இயங்குவதை விழுந்தாள், புரண்டாள், உடல் முழுதும் வியர்த்தாள், அயர்த்தாள், வெதும்பினாள், எழுந்தாள், இருந்தாள்,
தளிர்கரத்தை நெறித்தாள், சிரித்தாள், ஏங்கினாள், கொழுந்தா என்றாள், அயோத்தியர் தம் கோவே என்றாள், இவ்வுலகும் தொழும் தாள் அரசேயோ என்றாள், சோர்ந்தாள், அரற்ற தொடங்கினாள். திரிசடை செய்தியின் மயக்கத்தை தீர்க்குமாறு கூறுகிறாள். ஓய்ந்துளன் ராமன் எண்ணின் உலகம் ஓர் ஏழும் ஏழும் தீந்துரும், இரவி மின்னும் திதியுமோ தெய்வம் என்னாம், வீய்ந்துரும் விரிஞ்சன் முன்னா உயிரெல்லாம் வெறுவல் அன்னை, ஆய்ந்தவை உள்ள போதே அவர் உளர் அறமும் உண்டால். சுந்தரகாண்டத்தில் திருசடை கூறிய ராமதூதுவன் வருகை முதலியன தப்பாமல் நிகழ்ந்தது ஆதலின் நீ உரைத்தது ஒன்றும் அழிந்துள்ளது என்றாள். ராவணன் எடுத்துக்கொண்டு வந்தது முதல் காலம் வாய்க்கும் பொழுது உயிர்விட வேண்டும் என்று துணிந்து விட்டாள். ஆதலின் இரத்தில் என்பால் முன்னமே முடிந்ததன்றே என்றாள். உயிர் தாங்கியிருக்க உதவிய திருசடையை தெய்வமாகிய மதிக்கிறாள் பிராட்டி. சீதை மீண்டும் அசோகவனத்திற்கு திரும்புகிறாள். இந்திரஜித் இரவில் இரவான் என்பதனை விபீஷணர் எடுத்துரைத்து இந்திரஜித்தனை உடனே கொல்ல லக்ஷ்மணரை தூண்டுகிறார். சிவன் கொடுத்த தேரும் வில்லும் இருக்கும் வரை இந்திரஜித்தை அழிக்க இயலாது என்கிறார் விபீஷணர். லக்ஷ்மணன் இந்திரஜித்தின் தேரையும் வில்லையும் அழிக்கிறார். பெரைமுக அம்பு ஒன்றினை எய்து ராமன் பரம்பொருள் என்பது சத்தியமானால் இந்திரஜித்துவை இது கொள்க என்று ஏவுகிறார். இந்திரஜித் வீழ்கிறான். அவன் தலையை ஏந்தி அங்கதன் முன்னே செல்ல லக்ஷ்மணன் முதல் அனைவரும் பின்னே செல்கிறார்கள். ஸ்ரீராமர் திருவடிக்கு இந்திரஜித்தின் தலையை வைத்து பணிகிறார் லக்ஷ்மணன். ராமன் மகிழ்ச்சி கொண்டு விபீஷனை புகழ்ந்து பேசுகிறார். அடுத்த பதிவிலே யுத்த காண்டத்தை தொடருவோம். புகராமர்ப்பணமஸ்து.